ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 18வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது தன்னுடைய கஷ்டங்களின் மத்தியிலே கர்த்தரை சார்ந்து கொண்டதை வேதாகமம் முழுவதும் பல இடங்களில் நம்மால் பார்க்கிறதற்கு முடியும். அதுபோல அநேகம் தேவனுடைய பக்தர்கள் தங்கள் இக்கட்டுகளிலே கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் சார்ந்து நின்று வெற்றி பெற்ற பல இடங்களையும் நம்மால பார்க்கிறதற்கு முடியும். இந்த சங்கீதத்திலும் தாவீதினுடைய ஒரு அனுபவத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி 4-5 வசனங்களில் நம்மால பார்க்க முடியும். அது என்னவென்றால், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ஜன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. இப்படி 4 காரியங்களை அவர் சொல்லுகிறார். மரணம் அவருக்கு சமீபத்தில் வந்து நின்று கொண்டது, அவரை சுற்றி கொண்டது என்று அவர் விளக்குகிறார். துஷ்ட மனுஷர்கள் திரளாக அவருக்கு அச்சத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பாதாளத்தின் கட்டுகள் அவரை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகளும் அவர் மேல் விழுந்தது. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில கர்த்தரை பார்த்து தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என் பெலன், நான் உம்மில் அன்பு கூறுவேன். அன்பானவர்களே, இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலேயும் வரக்கூடிய துன்பங்கள், மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள், பொல்லாத மனுஷர்கள் திரளாய் நம்மை சுற்றி கொள்ளுகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நாம் பலனற்று போகிறோம். மனதின் பலன் இல்லாமல் போய்விடுகிறது, நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது, சரீரத்திலும் திடன் இல்லாமல் போய்விடுகிறது. ஏன், உதவி செய்கிறதற்கு மனுஷர்களும் இல்லாமல் போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட இடுக்கண் நிறைந்த சூழ்நிலையில தான் தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே என்று. ஆம், நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு பலனாயிருக்கிறார். மனதிலே திடன் இல்லாத நேரத்திலே கர்த்தர் நமக்கு திடனாக இருக்கிறார். பல மனுஷர்கள் நமக்கு தீமை செய்ய நம்மை சுற்றி வளைந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் இருக்கிறார் என்கிறது பேச்சிலே அல்ல, அனுபவத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்ற ஒரு சந்தர்ப்பம்தான் நாம் வாசிக்க கேட்ட இந்த வேதவசன பகுதி. ஆகவே என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் எனக்கு பலனாயிருக்கிறார். என்னுடைய பலத்தினால நான் இதை மேற்கொள்ள முடியாது, என்னுடைய பலத்தினால் நான் இதை ஜெயிக்க முடியாது, தாண்ட முடியாது, எதையும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் எனக்கு பலனாயிருக்கிறபடினால் நான் இதை தாண்டுவேன், நான் இதை கடந்து செல்வேன், நான் இதிலே ஜெயம் பெறுவேன் என்று தைரியத்தோடு நிற்போம். இந்த நல்ல காலை வேளையில கர்த்தர் உங்கள் பலனாயிருக்கிறபடினால் உங்களுக்கு முன்னே இருக்கிற எந்த சூழ்நிலையிலையும் தைரியமாய் திடன் கொண்டிருங்கள், ஜெயம் பெறுவீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு பலனாயிருக்கிறீர், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைகளிலே மனுஷர்கள் எதிராய் எழும்புகிற போதும், பாதாள கட்டுகளும் இடுக்கண்களும் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிற போதும், மனதளவிலும் உடல் அளவிலும் நாங்கள் பலவீனப்பட்டு போகும் பொழுது நீர் எங்களுக்கு பலனாக இருந்து இவைகளிலேயும் எங்களை ஜெயம் பெற செய்கிறதற்கு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.